வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை மீண்டும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவும் போல் நம்ம இல்லாமல் ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ போடுறதோட ஒரு முயற்சியின் அந்த தொடர்ச்சியாக ஒன்று அன்பாக்சிங் போடுவோம், இல்லை ஏதாவது மக்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை கருத்துக்கள், அப்புறம் நாங்கள் எங்கேயாவது சென்று வந்த இடத்துல இப்போ நல்ல விதமான காட்சிகள், அந்த மாதிரி. இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோருமே வந்து நம்ம அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆள் பாதின்றபோது ஆடை வந்து நம்ம எந்த அளவுக்கு நேர்த்தியாக செலக்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம இது போடுறோம் அப்படின்றத பொறுத்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்த அதில் இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு இன்றைக்கி வந்து இந்த வெள்ளாவி வச்சு வெளுக்கிறது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். மேபி எல்லா ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் அது தெரிஞ்சிருக்குமா, பார்த்துருப்பாங்களான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி அந்த டெக்னாலஜியை நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ நார்மல் அயன் பாக்ஸில் இப்போது ஸ்டீம் அயன் பாக்ஸுன்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸு அதெல்லாம் பற்றி இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபிலிப்ஸ் ஸ்டீம் அயன் பாக்ஸு. ஸோ இப்போ இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ப்ராடக்ட்டுக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணுறோம். ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவங்க இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நாங்கள் லைவ் டெமோ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் ஓப்பன். ஆல்ரைட். ஸோ பாக்ஸிங்கே ஒரு வித்தியாசமாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பாக்ஸு, அப்புறம் ஒரு அயன் பாக்ஸு, ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து அந்த அயன் பாக்ஸோட கார்ட்ஸு கேபிள் ஒன்று. ஸோ ஓகே. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது நல்லா, நீங்கள் நார்மலாக அயன் பாக்ஸு இல்லை எனி எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ப்ரொடெக்டட் இன்சுலேட்டட் கேபிள் வயராக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பவர் ரிலேட்டட் திங்ஸ் ஹியூமன் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால ஸோ இந்த ஒயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது இன்சுலேட்டட் கேபிளாக தான் இருக்கும். இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் த பவர் அதாவது ஷாக் அடிக்கிறது இல்லை ஏதாவது பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இப்போ இதுதான் அந்த பாக்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பட்டன் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும். ஒருவேளை இப்போ நீங்கள் காட்டனு இல்லை லினன் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த நாசில் வழியாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் டிப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இந்த டிப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அப்புறம் வந்து இந்த இது வந்து இது எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் சைடு உள்ளது. அது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டீம் ஆப்ஷனை இதில் செலக்ட் பண்ணணும். இதில் அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அந்த ஒன்று வந்து நோ ஸ்டீமு, இன்னொன்று வந்து ஸ்டீம்லெஸ்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து ஹை ஸ்டீமு. அந்த ஸ்டீமில் வச்சுட்டு இந்த பட்டனை ரைட் சைடில் இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டீம் வந்து ஸ்ப்ரே ஆகும். எக்ஸ்ட்ரா ஸ்டீம் எப்படி ஸ்ப்ரே ஆகும்னா இந்த ஹோல்ஸ் வழியாக. ஸோ இது வந்து செராமிக் கோட்டடு. இதில் வந்து நார்மலாக நமக்கு இந்த அயன் பாக்ஸில் வந்து கறி பிடிக்கும். சில நேரத்தில் அந்த துணி வந்து நம்ம அயன் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து மெல்ட் ஆகி இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது.
ஸோ இது செராமிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வெல் ப்ரொடெக்டடு அந்த ஸ்டெயின்லேருந்து. அப்புறமா இதோட இன்னொன்று ஃபீச்சர் என்னென்னா ஆட்டோ ஆஃப் ஆகிடும். சப்போஸ் அந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் ஒரு சர்டன் டெம்பரேச்சரை ரீச் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோ ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு என்னென்னா நம்மளுடைய கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுலேருந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து தண்ணி ஊற்றுற ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இதில் வந்து 270 ml வந்து ஃபில் பண்ணணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் இதிலே வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மேக்ஸ் லிமிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அந்த ஸ்டீம் வந்து ஸ்ப்ரே ஆகும். இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து இது பண்ண முடியாது. இதில் வந்து ஸ்டீம் வராது ஆப்ஷன். ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல் மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. லினன், அப்புறம் வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா காட்டன், சில்க்கு, அப்புறம் இங்கே வந்து சிந்தட்டிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனை இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது எகெயின் பிளாஸ்டிக் தான். ஸோ இன்சுலேட்டடு மெட்டீரியல் தான். ஸோ இது ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இது வந்து 2020 வாட்ஸ் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம நார்மல் 3 பாயிண்ட் பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அடாப்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மல் கடையிலேயே ஹார்ட்வேர் ஷாப்பில் இல்லை எலக்ட்ரிக் ஷாப்பில் நார்மல் நீங்கள் போனீங்கனாலே இது கிடைக்கும். ஜஸ்ட்டு இது அரௌண்ட் ஒரு 50 rupees 60 rupees தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதை வந்து அங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம 3 பாயிண்ட் நார்மல் ப்ளக்கு. ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் இது வந்து என்னென்னா இந்த 5 வாட்ஸ் இதுலேருந்து 16 வாட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் போட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த இதனோட ப்ளக் பாயிண்ட்டை போட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெமோ அடுத்து வந்து லைவ் டெமோவில் ஒரு பார்ட் வந்து இப்போ நம்ம வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். இது பிஃபோர் வி ஸ்டார்ட் இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வந்து என்னென்னா சரி தண்ணி ஊற்றி இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரிங்கபிள் வாட்டராக இருந்ததுன்னா பெட்டர். ஸோ தட் இட் வில் கிவ் அ குட் குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து அதில் ஃபில் பண்ண போகிறோம் நம்ம. நம்ம இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறதில்ல அந்த 270 ml. இப்போ ஜஸ்ட் உங்கள் டெமோவுக்காக நம்ம வந்து ஒரு 75% ஆஃப் வாட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் இந்த உங்களுக்கு வாட்டரோட ஃப்ளோ தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நீங்கள் வெர்டிக்கலாக இப்படி வச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமும் வரும். வெர்டிக்கலாக இப்படி வச்சு நீங்கள் அயன் பண்ணணும்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டீம் வரும். ஹரிசாண்டலாக வச்சாலும் உங்களுக்கு ஸ்டீம் வரும். இப்போ ஹரிசாண்டலாக வச்சாலும் உங்களுக்கு ஸ்டீம் வரும். ஸோ ரெண்டு இதுலேயுமே வந்து அந்த ஸ்டீமோட லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கிராம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஸோ பவர் லைட் சுவிட்சை வந்து ஆன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காட்டனில் வச்சுக்க போகிறோம். இப்போ இதுதான் நம்ம அயன் பண்ண போகிற துணி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சைடில் மட்டும் இது பண்ண போகிறோம். உங்களுக்கே பாருங்கள் இதில் பயங்கரமான ஒரு ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்ம அந்த நார்மல் அயன் பாக்ஸு இது வந்து ஸ்டீமோட பண்ணுறதுல எவ்வளோ குயிக்காக வந்து பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 minute கூட இல்லை பாருங்கள், லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து நம்ம ஸ்டீமை ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்.
பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணால் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே அயன் பண்ண தேவையில்லை. நமக்கு எந்த இடத்துல ரிங்கிள்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது, இப்போ இந்த சர்ஃபேஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ரிங்கிள்ஸே இல்லை. இப்போ இந்த சர்ஃபேஸ், இப்போ இன்னொரு சைடில் நம்ம ஒரு பேண்ட்டோட இந்த இது பார்க்குறோம். இப்போ அந்த இது எப்படி இருக்குது, இது வந்து நம்ம ஸ்டீம் அயன் பண்ணதை வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ கிளியராக ரிங்கிள்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கு. இது உங்களோட க்ளோத்துக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டியும் கூட. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது பண்ணாது. சப்போஸ் இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். சில நேரத்தில் வந்து நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். நீங்கள் அப்படியே வந்து, ஏன்னா சில இதுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்து போனோன்னா கொஞ்சம் வாட்டர் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து அது இதாகும். ஸோ நீங்கள் இந்த ரிமூவ் பண்ணியும் அந்த ஒரு ஃபீச்சரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி வந்து இது வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து துணி வந்து அந்த ரிங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களோட நீங்கள் அர்ஜென்ட்டாக இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பணும் அப்படின்னா 5-10 மினிட்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு பேண்ட்டை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அயன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ இது அவ்வளவு ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக கூட இருக்குன்றது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் மாறலாம். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்டு இருந்ததுன்னா இதில் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.